எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி மேரிய ராஜேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. தேவ செய்திகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக கடந்து செல்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. இந்த வேளையிலும் அவரை வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துவோம், வரவேற்போம். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறுவிலே கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் வரவேற்போம். கர்த்தர் சிலுவையிலே எங்களுக்காக நிறைவேற்றிய அந்த கட்டளைகள், அதிகாரங்கள் எங்களிடம் விட்டு சென்ற அந்த ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்கிறார். பரிசுத்தாவியானவர்தாமே வழி நடத்துவாராக. கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வருகிறார். ஒவ்வொரு ஊழியரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார், அதற்கான பலனை கட்டளை இடுகிறார். ஆமேன். நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியரை வரவேற்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேரி. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். ஆமேன். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன், ஆமேன். கோட் பிளஸ் யூ ஐயா. கர்த்தர் உங்களையும் உங்களோட ஊழியங்களையும் உங்களோட சந்ததியையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கோட் பிளஸ். தேங்க்யூ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே நான் இந்த நேரத்திலும் நான் லண்டனிலிருந்து மேரி இணைந்திருக்கிறேன். எங்களுடைய நேரம் பின்னேரம் 4 மணி ஆகிறது. 4 மணி 6 நிமிஷம் ஆகிறது. கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களை ஊழியத்தில் சேர்த்து கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதுல இணைந்திருந்து ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரருக்காக நான் வாழ்த்துக்களை செலுத்திக் கொள்கிறேன். வரப்போற ஊழியக்காரருக்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வானொலியில கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இந்த ஊழியங்கள் மூலமாக அநேகர் இதுல விடுதலையாகி அநேகர் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுறதுக்கும் ஆண்டவர் இந்த சுவிசேஷத்துக்காக இந்த வானொலியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாய் தேவ ராஜ்யத்தை இந்த இடத்துல மகிமைப்படும்படியாக, தேவன் மகிமைப்படும்படியாக எங்களை எல்லாம் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஊழிய பாதையில நடத்துவோம் என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். இந்த நேரத்திலும் ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் இந்த நேரத்தில் ஆரம்பிச்சு வரத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, என்னைவின் குடும்பங்களையும் ஆண்டவரே நம்முடைய கல்வாரி சிலுவைகளை நாங்கள் மூடுகிறோம். ஜெஸ்லியா குடும்பங்களையும் சந்ததியையும் அவங்களுக்கு உண்டான உடைமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே கல்வாரி சிலுவைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அது மாத்திரமல்ல, தபனே வந்திருக்கிற ஊழியர்கள், ஊழியம் செய்துட்டு போனவர்கள், வைத்த ஜெபங்கள், வைத்த வார்த்தை பகுதிகள், ஆண்டவரே ஆராதனை பகுதிகள், துதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் அது தூவ கலசத்தில் நிறைந்திருக்கும்படியாக ஒரு தூவமாய் நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை பின்மாரியை தந்து வழி நடத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை எல்லாம் தாழ்த்துகிறேன். ஆண்டவரை ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவை சம்பூர்ணப்படுத்தி தருகிற தேவன் ஆண்டவரை இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் என் கண்கள் திறந்தவைகளாகும், என் செவிகள் திறந்தவைகளாகவும் இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரை. அப்பா, அந்த வார்த்தையின்படி உடைய கண்களை பார்க்கிறது நாங்க எப்படி நிலையிலிருந்து செபிக்கிறோம், எப்படி நிலையிலிருந்து உங்களோட ஊழியத்தை செய்யறோம், எப்படி நிலையிலிருந்து ஆண்டவரே நாங்க செபிக்கிறோம். அதுக்காக செவிகளை நீர் திறந்து தந்திருக்கிறதுக்காய் சோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களுக்கு அந்த தாளாந்துகளை இந்த நாட்கள் எடுத்து நீங்க பயன்படுத்தி கொண்டு வரதுக்காய் உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. இது அநேகருக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்கணும், அனைவரை விடுவிக்கிற ஊழியமா இருக்கணும், அனைவருக்கு சுவிசேஷமா புறப்படுகிற ஊழியமா இருக்க வேணும் ஆண்டவரை. இந்த வானொலியை நான் ஆசீர்வதிக்கிறேன். வானொலியின் உபகரணங்களை எல்லாம் கல்வாரி சிலுவைகளை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த வானொலி ஆண்டவரை அப்பா 200 300 நாடண்டி சொல்லி ஒரு காட்டு தீ எப்படி பிடிக்குமோ, அந்த காட்டை எப்படி கொளுத்தி விடுமோ, அதே போல ஆண்டவரை இந்த சங்கமம் வானொலி ஆண்டவரை உலகம் முழுவதும் ஆண்டவரை காட்டு தீயாய் பரவ அநேகர் ஆண்டவரை உம்மடத்துல வந்து சேர கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். என்னும் ஆண்டவரை ஜெஸ்லியாக்கும் ஆண்டவரை ரீட்டாமாக்கு சதகித இன்னும் தாளாந்துகளை அதிகமாய் கொடுங்க. தேவ தரிசனங்களை வெளிப்படுத்துங்க, தேவ கிருபைகளை வெளிப்படுத்துங்க. இந்த வானொலி மூலியமா நாங்க என்னென்ன செய்யலாம், ப்ரோக்ராம் செய்யலாம், அப்போது ஜனங்களுக்கு இது சுவிசேஷமாய் போக முடியும் என்று சொல்ற அந்த கிருபை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அதுக்கான நேரங்களை கொடுத்து சோபல் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரை அவர்களுக்கு இழப்பாறுகளை கொடுத்து நீர் வழி நடத்தும்படியாக உங்களுடைய பிரசன்னத்தினால் இந்த வானொலியை ஜெஸ்லியா குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஊழியன் செய்யற
பிள்ளைகளை ஆண்டவரை என்ன என் குடும்பங்களை கூட ஆண்டவரை உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக அந்த மகிமை மேகம் கடந்து சென்றதே அப்பா, உங்களுடைய சமூகம் கடந்து சென்றதே அப்பா ஆண்டவர். அந்த மகிமை மேகம் இந்த ஊழியங்களுக்குள்ள ஊழியக்காரருக்குள்ள விசுவாச குடும்பங்களுக்கு எல்லாம் கடந்து செல்லும்படியாக உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த அருமையான நேரத்தை தந்த தேவனுக்கு இது ஒரு ஆசீர்வாதமான நேரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே உம்முடைய வருகிற ஒவ்வொரு மனத்தியாலத்திலும் என் தேவனீர் கணக்கு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக எங்களுக்காக ஆண்டவரை கணக்கு வைத்து ஆண்டவரே எங்களோட கண்ணீர்கள், எங்களோட வேதனைகள், எங்களோட போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகளுக்கு எல்லாம் நீர் பதில் தந்து எங்களை இன்னும் ஊழியத்துல வலிமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாக துதிகர மகிமையாவும் செலுத்தி ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நேரத்துல ஆராதனைக்குள்ள கடந்து போவோம். ஆராதனை எப்படி ஆண்டவர் நடத்துற ஆண்டவருக்காக அது தேவன் ஒருவருக்கே நாங்க இந்த ஆராதனையை செய்யறவர்களா இருக்கணும். தேவன் ஒருவருக்கு தான் அந்த ஆராதனை, மற்ற கல்லுக்கோ மண்ணுக்கோ யாருக்கும் இல்லை. அந்த ஆராதனையில பேசப்படுகிற ஒவ்வொரு வசனங்களை தேவ ஆவியானவர் அதை உணர்த்தி அந்த இடத்துல போய் அவர்களுக்காக ஜெபிக்க செய்து அந்த காரியங்களை அவர் வாய்க்க செய்கிறவர், அந்த காரியங்கள் எல்லாம் மாறுதலால் முடிய செய்கிறவர், திரும்ப முனைக்கு கொண்டு வருகிறவர், எங்கள் பாவங்களை கண்டித்து உணர்த்துற ஆவியானவர் அந்த ஆராதனையில் அவர் இறங்கி வந்து துதிகளுக்குள்ள இறங்கி வந்து ஒவ்வொரு காரியங்களை செய்கிறவர். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் ஏது தடைப்படுதோ அதில் எல்லாம் அவர் தடைகளை நீக்கிற தேவனாயிருக்கிறபடினாலே இந்த நேரத்தில் அவரை வாழ்த்தி வரவேற்போம். ஹல்லேலூயா ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். நீர் உம்முடைய ஊழியம் ஆண்டவரே, நீர் ஊழியம் செய்ய வந்த தேவன், எங்களை எல்லாம் ஊழியத்துக்கு எடுத்து பயன்படுத்துகிறீர், எங்களை எல்லாம் ஸ்திரப்படுத்தி இருக்கிறீர், எங்களை ஊழியத்துக்காக எங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகலவற்றையும் படைத்தவர் ஆண்டவரே, சர்வ லோகாதிபதியே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். யெகோவா சம்மாவே சோத்திரம், யெகோவா நிசியே சோத்திரம். ஹல்லேலூயா ஆண்டவரே, யெகோவா லிக்கேனே சோத்திரம், யெகோவா சபேத்தே சோத்திரம் ஆண்டவரே. அப்பா யெகோவா தேவனே, கண்மலை ஆனவரே, கண்மலை வடிப்பில் வைத்தங்களை மூடுகிறவரே, அப்பா துதிக்கிறேன். சத்துருக்கள் எங்களை விடுதலை ஆக்குறவரே, சத்துருக்கள் எங்களை எல்லாம் ஆண்டவரே அபிஷேகம் செய்கிறவரே, சோத்திரம் 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 ஆண்டவரே. நீர் பாராட்டின கிருபைகளுக்காக சோத்திரம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, இந்த 4 ஆண்டவரை பின்னேறம் மட்டும் ஆண்டவரே, சாயங்காலம் மட்டும் உங்களை நடத்தினவரே அப்பா. இந்த நேரம் இரவெல்லாம் விழித்து கண் விழித்து காத்து கொண்டீர். இந்த பகல்லை ஆண்டவரே எங்களை மேகசமமாய் எங்களுக்கு வெளிச்சத்தை காணும்படியாக, எங்களோட வாழ்க்கையில தடைப்பட்ட காரியங்களை வெளிச்சத்தை காணும்படியாக ஆண்டவரே கிருபை செய்து எங்களை வழி நடத்துகிறவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. நல்லவரே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளதப்பா, உம்முடைய கிருபை என்றும் உள்ளதப்பா ஆண்டவரே. சோத்திரம் 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 ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயரணும், நீர் மகிமைப்பட வேணும் ஆண்டவரே. சோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை எங்களுக்குள்ள வர வேணும் அப்பா ஊழியத்துல. அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளுக்குள்ள இறங்கி வருகிறவரே, துதிகளுக்குள்ள வாசம் செய்கிறவரே, துதிகளுக்குள்ள எங்களுக்கு விரோதமான எரிக்கும் அதுகளை உடைக்கிறவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அன்பின் கைத்தினாலே கட்டி எழுந்தவரே, உம்முடைய ரத்தத்தின் வல்லமைக்காய் சோத்திரம், உம்முடைய வார்த்தையின் வல்லமைக்காய் சோத்திரம். ஹல்லேலூயா ஆவியானவரே, துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியப்பா நன்றியப்பா ஆவியானவரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. நாங்க சொல்லுவோம், எந்த வேளையில நாங்க ஆயத்தமா இருக்கணும், அவருடைய சமூகத்துக்கு போக நாங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். பரிசுத்தம் பண்ணி கொண்டு எந்த நேரத்திலும் அவருடைய ஜெப நிலையில அவரை போல நாங்க தரித்திருக்கணும். அவர் எப்போதும் ஜெபிக்கிறவராய் இருந்தார், ஜெபத்துக்கு முன்மாறியா இருந்தார். ஜெப ஆவியானவர், விண்ணப்பத்தை தருகிற ஆவியானவர். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, சோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, சோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே,
தாரமும் நீரே, எந்த தாரமும் நீரே, தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரமும் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உமை நான் துதிப்பேன். இயேசுவே உமை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையிலும் நீரே. ஆண்டவரே, தாய் தப்பன் இல்லாதவர்களுக்கு, திக்கற்ற அனாதைகள் விதவைகளுக்கு நீ தாய் தப்பனாய் இருக்கிற பரிசுத்தாவியானவரே, தாதியாய் வருகிறவர் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்ய வருகிற தாதியா, எங்களுக்கு உதவியற்ற நிலையில உதவி செய்யற ஒரு ஆண்டவரே, ஒரு வேலைக்காரனாய் வருகிற தேவன் நீர் ஆண்டவரே. தாபரமாய் உம்முடைய தாபரத்துக்குள் எங்களை தங்கி தரித்து மூடி வைத்திருக்கிற தேவனே, எங்களோட வாழ்க்கை தாரமாய் இருக்கிறவரே, எங்களோட உடன்படிக்கை பண்ணினவரே. ஹல்லேலூயா. மணவாளன் மணவாட்டி என்று சொல்லி உம்முடைய ரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணினவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எஸ் அப்பா, நீர்தான் வாழ்வே, வழியே, சத்தியமும் நீரே. ஆண்டவரை ஜீவனின் இயேசுமா இருக்கிறவர் நீர் ஒருவரே. எல்லா எங்கட வாழ்வில் எந்த தாழ்வு வந்தாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் என் தேவன் நீர் ஒருவரே எங்களுக்குள்ள இருக்கிறீர். ஆனாலும் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் உயர்ந்திருக்கிற கண்மலையானவராய் இருக்கிற நீர் பெருகி இருக்கிறவர், நாங்க சிறுகி இருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கட வாதை வருகிற போதுல, எங்கட வாதையில நீர் ஆண்டவரே யெகோவா ரஃபாவா இருந்து என்ற தலைமையினாலே சுகமாகு, என்ற ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுகமாக என்று சொல்லி ஆண்டவரே எங்கள் ஆரோக்கியத்தை வர பண்ணி காயங்களே காட்டுகிறவரே, எங்களோட பாதைகள், நாங்க நடக்கிற பாதைகள் எல்லாம் கால்கள் இடராதபடி எங்களை நடத்துகிறவரே, கால்கள் இடராதபடி எங்களுடைய கால்களை ஆண்டவரே கண்மலையில் வடிப்பு வைத்து மூடுகிறவரே. சோத்திரம், 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 சோத்திரம். எங்களோட வாழ்வில நீங்க இருக்கிறபடி தானப்பா நாங்க சகாமல் பிழைத்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜீவனை தந்ததும் இல்லாமல் கிருபையும் பாராட்டி இருக்கிறீர். அதப்பா நீங்களோட வாழ்க்கை இது எங்கட வாழ்க்கை இல்ல, நீர் தந்த வாழ்க்கை, எல்லாம் நீர் தந்தவைகள் ஆண்டவரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உமை நான் துதிப்பேன். இயேசுவே உமை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானத்தை பூமியை உண்டாக்கி எங்கட ஆடியில் எங்களை விழுந்து போகாதபடி, எங்கட ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி எங்கட ஆழியான அந்த படுகொலியில விழாதபடி, அக்கினியில வேகாதபடி, பாதாளத்துக்கு எங்களை அனுப்பாதபடி, வானத்திலும் பூமியில நான் ஒரே தேவன் என்று சொல்லி எங்களுக்கு உடன்படிக்கை பண்ணி எங்களை அழிந்து போகாதபடி ஆபத்தில் எங்களோட கூட இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஆவியானவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உமை நான் துதிப்பேன். இயேசுவே உமை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அவர் துதிக்கிற நாவுகளை தந்திருக்கிறார். அந்த நாவுகளை நாங்க ஒப்பு கொடுக்கணும், அது அவருடைய வாயாய் மாறும்படியாக. ஹல்லேலூயா. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்பத்துல நாங்க துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா, அந்த நேரத்துல ஆவியான துக்கம் சந்தோஷமாய் மாறும். சந்தோஷமா இருங்க கர்த்தருக்குள்ள, எப்போதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. அவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது அது நிலைவரமானது. மனுஷருடைய காரியங்களை சந்தோஷமா இருக்க முடியாது. எங்களோட மாம்சத்துல சந்தோஷமா இருக்கிறது ஒரு கொஞ்ச நேரம்தான், எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். அடுத்த நிமிஷமே வேதனை உண்டாகிடும். ஆனாலும் அவருடைய அந்த எங்களுக்கு துன்பத்தில் அவர் வந்து ஒரு ஆறுதல் தருவார். அந்த ஆறுதலான் அவர்
எங்களுக்கு தருகிற சமாதானம், அவர் விட்டு போன சமாதானம், எல்லையெல்லாம் சமாதானம். ஹல்லேலூயா. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. யாரெல்லாம் இன்னல்ல இருக்கிறீங்க, இக்கட்டுல இருக்கிறீங்க, கட்டப்பட்டு போயிருக்கிறீங்க, இன்றைக்கு அடுத்தது என்ன செய்யன்னு தெரியாம இருக்கிறீங்க, யார் ஆபத்துல இருக்கிறீங்க, யார் விபத்துல மோசம் போக்கப்பட்டு இருக்கிறீங்க, யார் முறிந்து போயிருக்கிறீங்க, அடைக்கப்பட்ட நிலையில இருக்கிறீங்க, இந்த காரியம் விடுவிக்க யாருமே இல்லை என்று சொல்லி இருக்கிறீங்க, ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், இன்னல் வேளையில மாறாதவரா நான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை, மாறாத நேசர் நான், மாறாத நேசர் நான், உன்னை ஆற்றி தேற்றுகிறவள் நான், ஆற்றி தேற்றுகிறவள் ஆத்துமா நேசர் நான், உன்னை தெரிந்து கொண்டேன், தாயின் கற்பத்தில தெரிந்து கொண்டேன், உருவாக்குனது நான். அந்த இன்னல் எல்லாம் உன்னை உருவாக்குறதுக்கான இன்னல்கள், எல்லா வேளையும் மாறி போகும்படியாக நான் உன்னோட இருக்கிறேன், கலங்காத. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டு இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா. ஞான வைத்தியராம் மௌதகம் நீரே, ஆத்மநேசராம் என் நண்பரும் நீரே. ஞானம், ஞானத்தில் ஒருவன் குறைவுள்ளவராய் இருந்தார், தேவனிடத்துல கேட்கிற போது சம்பூர்ண ஞானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஞானத்தின் ஆரம்பம் தேவ பயம் என்று சொல்லி இருக்கிறார். நல்ல உபசமா இருக்கிறார், எங்களுக்கு ஒரு உபசமா இருக்கிறார், நல்ல ஒரு அவர் எங்களுக்கு ஒரு குளிர் காற்றாய், எங்களை பலப்படுத்துகிறவராய், எங்களுடைய ஆசீர்வாதங்களை தருகிறவராய், அது உபசவம் என்ற ஒரு நல்ல ஒரு காரியம் அதாவது இருக்கிறார் எங்களுக்கு. அவராலும் வரும் எல்லாம். அவர் ஆத்துமா நேசரா இருக்கிறார், நல்ல நண்பரா இருக்கிறார். நாங்க யாருமே இல்லை என்று தனிய நிலைமையில இருப்போம். எத்தனையோ தடவை நாங்க அழுதிருக்கிறோம், நான் தனியே இருக்கிறேனே, எனக்கா யாரும் இல்லை என்று சொல்லுகிற போது ஆண்டவர் சொல்றார், நான் நண்பரா இருக்கிறேன், நான் உண்ட உறவா இருக்கிறேன், நான் உனக்குள்ள இருக்கிறேன், நீ எனக்குள்ள இருக்கிறா, நீ நல்ல நண்பு எனக்கு, நான் உனக்கு ஒரு சகோதரன், நான் உனக்கு ஒரு தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞான வைத்தியரா மௌதகம் நீரே, ஆத்மநேசரே என் நண்பரும் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பெரும் நீரே, என் மேய்ப்பெரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரையும் மீட்டுக் கொள்ளும்படியாக உம்முடைய மகிமை அந்த பின்மாறி ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிற ஆத்துமா நேசர், நான் நல்ல மேய்ப்பர், நான் மீட்க வந்தேன், இந்த பாவியான ஜனங்களை மீட்க வந்தேன் என்று சொன்னீங்கப்பா. ஆண்டவரை மீட்டுக் கொள்ளும்படியாக இந்த நாளையில் ஆண்டவரே, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த வானொலியில ஆண்டவரே, நீர் மேய்ப்பராய் இறங்கி வந்து, நல்ல மீட்பராய் இறங்கி வந்து, எந்த காரியத்துல ஒரு விடுதலை வேணுமோ, எந்த காரியத்துல அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல மேய்ப்பர் வேணுமோ, நல்ல ஞானம் வேணுமோ, ஆண்டவரே நல்ல ஒரு வைத்தியர் வேணுமோ, ஆண்டவரே அப்பா, உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும்படியாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இறங்கி வந்து கிரியை செய்யுங்க, இறங்கி வந்து கிரியை செய்யுங்க, ஒருவருக்குறை இறங்கி வந்து கிரியை செய்யுங்க. கட்டுண்டோர் விடுதலையாக்கப்படட்டும், வியாதியில இருக்கிற சொஸ்தமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, பணம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே இந்த நேரத்தில் அந்த பண கஷ்டம் நீங்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்கட்டும் அப்பா. ஏழைகளை, திக்கற்ற அனாதைகள், விதவைகள் எல்லாம் இந்த நேரத்தில் கரத்தினால் அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து ரட்சித்து மீட்டுக் கொள்ளும்படியாக, நல்ல மீட்பராக இருந்து நல்ல நேசராக இருந்தவர்களை தொடும்படியாகப்பா. கிருபையை கேட்டு சோத்தரிக்கிறோம், கிருபையை கேட்டு சோத்தரிக்கிறோம். நீங்க கிருபையால் வழி நடத்து கை நன்றி செலுத்துகிறோம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவன் ஒருவரே,
வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உடைய தேவன் ஒருவரே. தாவீதின் திறவுகோலை உடையவர் ஒருவரே. பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் அவர், திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் அவர். ஹல்லேலூயா. அவர் எங்களுக்கு ஜீவனா இருக்கிறார். அவருடைய சுவாசம் எங்களுக்குள்ள இருக்கிறது. அவருடைய ஆவி எங்களுக்குள்ள இருக்கிறது. ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ரட்சிக்கப்பட்டார்களோ ரட்சிக்கப்படாம அது உணர்வடையாம இருக்கிறாங்க ரட்சிக்கப்படாதவங்க. ஆனா நாங்க ரட்சிக்கப்பட்டவங்க, தேவனாலே தெரிந்து கொண்டு அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அதை நாங்க உணர்ந்திருக்கிறோம். அவருடைய ஜீவனும் அவருடைய ஆவி விருந்தங்களுக்குள்ள உணர்வடைய செய்து எங்களை பாவ வாழ்க்கையில நாங்க இருக்காதபடி எங்களை மீட்டுக் கொள்கிற ரத்தம் கிரிய செய்வது சொல்லி நாங்க உணர்ந்திருக்கிறோம். அவர் சகலத்துக்கு ராஜாதி ராஜா, சர்வத்தை ஆளுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. சர்வத்தை ஆளுகை செய்வார். ஆளுகை சேர்ந்த பூமியையும் வானத்தையும் ஆளுகை செய்ற அவர் ஒருவரே. இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போற மகிமையின் ராஜாதி ராஜா அவர் ஒருவரே இருக்கு. ஹல்லேலூயா. நாங்க அவரை விசுவாசிக்கணும். அவரிடத்துல எங்களை எல்லாவற்றையும் நாங்க சொல்லுகிற போது அவர் ஆளுகை செய்து எல்லா தடைகளை முடைக்கிறவராயிருக்கிறார். தடைகள்ல இருந்து எங்களை விடுதலையாக்குற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா அம்மா துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா அம்மா துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபை இறங்கி வந்து கிரியை செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூயாதி தூயவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. என் தேவாதி தேவன் ஆண்டவரே அப்பா, இந்த காலத்துல அரப்பின் காலமா இருக்கிறபடினாலே ஆண்டவரே இந்த பின்மாறிய ஊற்றுவீராக உலகம் முழுவதும் ஊழியக்காரன் மேலும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை பின்மாறி ஆண்டவரே எங்களுக்குள்ள ஊழியக்காரர்கள் எழுப்புதலுக்காக, ஒரு அசைவுக்காக, ஆண்டவரே ஊற்றும்படியாக சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. உம்முடைய மகிமை இறங்கி வந்ததுக்காக துதிக்கிறோம். துதிகளுக்குள்ள இறங்கி வந்தவரே அப்பா, எங்களை விடுதலை ஆக்குறவரே அப்பா, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நல்லவர், வல்லவர், உன்னதமானவர் ஆண்டவரே. நீர் சகலத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. வனாந்திர பாதையிலே நடத்துகிறவரே ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. உம்முடைய கிருபையின்படி எங்களை ஆசீர்வதிக்கிறவரே ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம். அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் அலைந்தேன், எங்கே நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கேயோ அலைஞ்சு தெரிகிறோம், என்னத்துக்கோல் அலைஞ்சு தெரிகிறோம். ஆனா உண்மை உள்ள தேவனை அறியாதபடி என் நேசரங்களை தேடி வரும்படியாக அவர் தேடி வந்து எங்களை மீட்டுக்கொள்ள எங்களை விட்டு கொடுக்காதபடி, எங்களுடைய சுயங்களை, எங்களுடைய பாவங்களை விட்டு கொடுக்காதபடி நாங்க அலைஞ்சு திரிகிறோம். எங்கேயோ அலைஞ்சு திரிகிறோம். பாதாளத்தின் வழிகளை நோக்கி கொண்டு போகிறோம். பாவ கட்டில இருக்கிறோம், சாப கட்டில இருக்கிறோம், மரண கட்டில இருக்கிறோம். பாதாள புழுங்குற அளவுக்கு நாங்க எங்களோட வழிகளை என்ன தெரியாதபடி இருக்கும். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி, உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. கோடி நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை கூப்பிட்டு நெஞ்சார முத்தம் செய்த ஆண்டவரே, எங்களுக்குள்ள நிழலாய் இருக்கிறவரே ஆண்டவரே. உம்முடைய நிழலாய் உம்முடைய சாயலா எங்களை படைத்து உம்முடைய ஆண்டவரே எங்களுக்கு எல்லா சுபாவங்களை மாற்றி உம்முடைய நிழலாய் எங்களை இந்த உலகத்துல நடப்பித்து கொண்டு போறவரே சோத்திரம். அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில இருக்கிறீங்களா? மனத்தாழ்மைண்டா ஒவ்வொருவரால வஞ்சிக்கப்பட்டு, ஒருவரால கழிக்கப்பட்டு, புறங்கூறப்பட்டு, அது ஒரு தாழ்மை.
அது ஒரு அடிமை நுகம். அது அடிமை நுகமா இருக்கு. அந்த அடிமை நுகத்துல இருக்கிறீங்களா? தள்ளாடி கொண்டு நடக்கிறீங்களா? இவர்களுடைய நாங்க பேச முடியாது, இவர்களை கூட போக முடியாது என்று சொல்லி ஒரு அடிமை நுகத்துல யார் தாய் தகப்பன் உங்களை வஞ்சித்து இருக்கலாம், தாய் தகப்பன் உங்களை அடிமையா வச்சிருக்கலாம். அந்த தாழ்மை, அந்த அடிமையின் சங்கிலி, அதுதான் அறுக்கப்பட்டது எகிப்து தேசத்துல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த அடிமை வேலை செய்து அவங்க களைச்சி ஒழுங்கான சாப்பாடு இல்ல, அவன் பார்வோன் அடைச்சி வச்சிருந்தான். ஆனா ஜேசுவின் ரத்தத்தை கொண்டு என்ன செய்தார்? விடுதலை ஆக்குறார். அந்த தாழ்மையில இருக்கிறீங்க, அந்த தாழ்மை மனப்பன்மை. நான் இவங்களுக்குள்ள போக மாட்டேன், இந்த கூட்டத்துக்குள்ள போக மாட்டேன், திருமணத்துக்கு போக மாட்டேன், நல்ல இடங்களுக்கு போக மாட்டேன் என்று சொன்ன ஒரு அடிமையின் சங்கிலி உங்களை கட்டி போட்டு, அந்த அடிமையின் சங்கிலி இயேசுவின் நாமத்தினால் அது இப்போது உடைக்கப்படுவதாக. அந்த சிந்தையில மிருதயத்தில இருக்கிற அந்த அடிமையின் சங்கிலி இயேசுவின் நாமத்தை சொல்லி உடைக்கிறேன். ஜீவ ரத்தத்தை கொண்டு உடைக்கிறேன். இப்போது உடைக்கப்பட இயேசுவின் நாமத்தில். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். அப்பா, யாரெல்லாம் தாழ்மையில இருக்கிறோம், தயவாய் நினைவு கூர்ந்தவர்களை இந்த அடிமை நுகத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். நன்றி, உமக்கு நன்றி அப்பா, நன்றி, உமக்கு நன்றி. வாலிபர்கள் எல்லாம் அடிமையின் தாழ்மையின் நுகத்துல இருக்கிறாங்க, அடிமையில இருக்கிறாங்க. அந்த தாழ்மையில இருந்து அன்பு நேசரை தூக்கி எடுப்பீராக. அநேக வாழ்வுகள் உலகம் முழுவதும் கோடி கோடி வாலிபர்கள் அடிமை நுகத்துல இருக்கிறாங்க. தயவாய் நீ நினைவு கூறுவீராக. அந்த வாலிபர்கள் நுகம் முறிக்கப்பட்டு, ஆண்டவரே, எகிப்து தேசத்தின் நுகத்தை முறித்து, பொல்லாத பாவமான நுகத்தை முறித்து, உம்முடைய நுகத்தை அவர்களுக்குள்ள வைத்து, ஆண்டவரை அவர்களை விடுதலை ஆக்கி, அவர்களை ஆண்டவரை உம்முடைய பரிசுத்த பர்வதத்துக்கும் வாசஸ்தலங்களுக்கு நேராய் நடத்தும்படியாக இறங்கி கிரியை செய்யும்படியாக சோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நன்றி, உமக்கு நன்றி அப்பா, நன்றி, உமக்கு நன்றி. உளையான சேத்தில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேத்தில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. அப்பா, எத்தனையோ பேர் என் உடையான சேத்துல இருக்கிறாங்கப்பா. அப்பா, ரட்சிக்கப்பட்ட உடையான சேத்துல இருக்கிறாங்கப்பா. ஒரு வீசி அவர்களை தூக்கி எடுங்கப்பா. அந்த கல்வாரி ரத்தத்தினால கழுவி தூக்கி எடுங்கப்பா. அந்த உடையான சேத்துல இருக்கிறவங்களை அப்பா, ஈசோபின் ரத்தத்தினால கழுவுங்கப்பா. பாவமாற கழுவுங்கப்பா. பரிசுத்தப்படுத்தப்பா ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே, இப்போது அவர்களை கழுவி அணைத்துக் கொள்ளுங்கப்பா, அணைத்துக் கொள்ளுங்கப்பா. வாலிபர்களை, சிறு பிள்ளைகளை, சிறுவர் கூட பாவத்தில் ஏற்படுத்துறாங்கப்பா. குடும்பஸ்தர்கள், ஆண்டவர், இந்த தேசத்துல உம்மாலே உருவாக்கப்பட்ட இந்த ஜனங்களை குறித்து நீர் வேதனைப்படுகிறேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. ஒரு வீசை மன்னித்து கழுவி உளியான சேற்றில் இருக்கிற ஜனங்களை இந்த நாட்கள் தூக்கி எடுக்கிற நாள். ஜனங்களை தேசமாய் ஆண்டவரை தூக்கி எடுங்க. ஒவ்வொரு தேசத்துல இருக்கிற ஜனங்களையும் அதிகாரிகளையும் கொடுமைக்காரையும் ஆண்டவரே அப்பா, கொடுமைக்காரரை தூக்கி எடுங்க. பொல்லாத மனுஷங்களை தூக்கி எடுங்க. நீங்க தான் முடியும், உங்களுடைய கருத்தினாலதான் முடியும். நீங்க சொன்னால்தான் நாங்க நீர் கட்டளை இட்ட தண்ணிக்கும். ஏற்ற வேலையில செய்யற தேவன் ஏற்ற வேலையில செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறேன். சோதரிக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, நன்றி, உமக்கு நன்றி அப்பா. பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் நீங்க தான் எங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறீங்க. இடதுபுறம் வலதுபுறம் சாயாதபடி நீங்க நல் துணியாயிருந்து உம்முடைய ஜனத்தை நடத்துகிற தேவன் நீர் ஒருவர் தான் அப்பா, மனுஷர் இல்ல ஆண்டவரே. மனுஷரால நடத்த முடியாது. மனுஷர் நடத்தினா நாங்க விழுந்து போயிருவோம்ப்பா. என்னாலும் காக்குறீங்க, என்னாலும் கூட வாரீங்க. எங்களோட கூட வருகிற தேவனே, நல்ல காப்பகமா இருக்கிறவரே, நாங்க தங்குற கூடாரமா இருப்பவரே, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே,
மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரர். எங்களை ஒரு நாள் நீ மறக்கல. நீர் மறந்தால் நாங்க இந்த நாளையில இல்ல, உயிர் ஜீவனோடு இருக்க மாட்டோம். ஆண்டவரே, நீர் மறக்கல, எங்களை மறக்காத தேவன். எங்கள் தேவை இன்னதென்று அறிந்திருக்கிறீர். எங்கள் உட்கார்ந்தன எழுந்திருத்தலை நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் நாவில் சொல்லப்படுவோம் முன்னமே நீர் அறிந்திருக்கிறீர் என்ன தேவை என்று சொல்லி. இருதயத்தை பார்க்கிற இருதய கண்மலியானவர். ஹல்லேலூயா. மறக்காத தேவனுக்காய் சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக உம்முடைய இந்த நேரத்தில் ஆண்டவரே அநேகரோட பேசி அநேகரோட விடுதலையாக்கும்படியாக உம்மை சோத்தரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா, நன்றி. அல்லேலூயா. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன், பரலோக ராஜ்யம். தேவனான அன்பான தேவன், தேவனுக்குள்ள நாங்க சேர்ந்து வாழணும்ன்ற அந்த வாஞ்சை தேவ பிள்ளைகளுக்குள்ள ஊழியக்காரர்களுக்கு வரும்படியாக உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் உம்பணி செய்திடுவேன். நாங்க வாயால சொல்லக்கூடாது அடி, உயிரோட வாழும் நாட்களை நாங்க உண்படி செய்வோம் என்று சொல்லி நாங்க பொருத்தனை செய்து அதை செய்யாத நாட்கள் தவறு இருக்கிறோம். அதை செய்ய முடியாதபடி பிசாசானோட வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம், பாவத்துல வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் நாங்க இந்த நிலையிலும் அதெல்லாம் மன்னிங்க. ஒரு விஷயங்களை மன்னித்து உயிரோட இருக்கிற நாளளவும் என் தேவனுக்காக ஊழியம் சேவைக்கும்படியாக உம்முடைய சமூகத்துல நாங்க எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் டாடி. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் டாடி. உம்முடைய கிருபைகள் மேல தாங்கட்டும் ஆண்டவரே. வானொலியில கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் தாங்கட்டும் ஐயா. இனி வரப்போறவர்கள் ஊழியம் செய்ய வரப்போற ஊழியக்கார சந்ததி எல்லாம் உம்முடைய மகிமையால நிரப்பப்படட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. தேசத்துல இந்த வானொலி எல்லாம் ஆண்டவரை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளை மேலுடைய கிருபையும் மகிமையும் தங்கி தேவனுக்கு ஊழியக்காரரை எழுந்து பிரகாசிக்க ஒரு பின்மாரியின் வெள்ளமே இந்த நாளில கட்டவிழ்ப்பீரா. அந்த மகிமையின் செங்கோல் ஆண்டவரை உடைத்து ஒவ்வொருவரை நீர் அபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி ஊழியத்துக்கு எடுத்து பயன்படுத்தும். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர். பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆண்டவரே, சிறு கூட்டமாயிருந்து உம்மால பிரித்தெடுக்கப்பட்டு நாங்க ஒருவருக்கு ஆராதனை செய்து ஆண்டு வரப்போகிற ராஜாவின் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சத்ருவானவன் வெட்கப்படும்படியாக என் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக சத்ருவானுடைய எத்தனையோ தடைகள் இருக்கிறது, எல்லாம் ஆண்டவரை விலகி போய் சத்ருவானவன் வெட்கப்படும்படியாக ஆராதனை ஒருவருக்கே சொல்லுகிறோம். எங்களுக்காக சிலுவையில பலியானவர், எங்களுக்காக சிலுவையில பலியானவருக்காக நாங்க ஆண்டவரே நாங்க சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே தேசங்களுக்காக நாங்கள் ஒரு விசை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். தேசத்துக்காக திறப்புல நிற்கிற ஒருவனை நான் காணேன் என்று தேடுகிறேன் என்று சொல்லி என்னும் தேடிக்கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அந்த வசனம் கிரியை செய்யணும். ஆனாலும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் தங்களை தாழ்த்தி செபிக்கிற ஒவ்வொரு செபத்திலும் விண்ணப்பத்துக்கு பதில் தருவேன், தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னீங்க. அழிந்து கொண்டிருக்கிற தேசங்கள் யுத்தங்களை ஓய பண்ணிருக்கிறீங்க. ஈரான் ஈராக் தேசத்துல யுத்தத்தை ஓய பண்ணிருக்கிறீங்க. அது உம்முடைய கரம் உம்முடைய விரல் செய்ததுன்னு நான் விசுவாசித்து ஜெபிக்கிறேன். அந்த தேசத்தின் அதிகாரிகளை நீ மறுரூபப்படுத்தி இருக்கிறீர். அந்த தேசத்தின் அதிகாரிகளை நீ கிரியை செய்திருக்கிறீர். ஏனென்றா உம்முடைய சுவாசம் உம்முடைய ஆவியும் இருக்கிறபடினாலே அவர்களை நீர் ஆண்டவரை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறீர். அதுக்காய் சோத்திரம். இழந்த அனைத்தை மறுபடியும் திரும்பிக் கொள்ளட்டும். இழந்த ஆசீர்வாதங்கள் மறுபடியும் அந்த தேசத்துல கட்டளையிடுவீராக. அந்த தேசத்துக்கு வரட்டும் ஐயா. ஹல்லேலூயா. இனிமேல் இயற்கை சேர்க்கல் அழிவுகள் வராதபடி, அந்த தேசத்துக்குள்ள நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் அழிந்து போகாதபடி, சத்ருவானவன் அதை தொடாதபடி
தேவனுடைய கரம் அந்த ஆசீர்வாதத்தின் மேல் இருக்கட்டும். பெட்ரோலோ டீசலோ தண்ணியோ எதுவா இருந்தாலும் ஆவியானவரே, நீங்க உங்களோட ஆளுகைக்கு ஆண்டவரே ஆண்டவரே ஈரான் ஈராக் தேசத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். உம்முடைய ஆளுகை வரட்டும் அந்த ஜனங்கள் மேல. உம்முடைய ராஜ்யம் வரட்டும். அந்த ஜனங்கள் மனம் திரும்பி குணப்படும், ரட்சிக்கப்படும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படட்டும், ரட்சிக்கப்படட்டும். ரட்சியுங்க, தொடுங்க, தொடுங்க. அந்த ஜனங்களை தொடுங்க. அந்த ஜனங்களை பலவந்தப்படுங்க. உம்முடைய ராஜ்யம் பலவந்தப்படுத்தட்டும். உம்முடைய ராஜ்யம் பலவந்தப்படுத்தட்டும். அந்த அறியாத ஆண்டவரே வலது கைக்கு இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் அவர்களை பலப்படுத்தப்படுத்துங்க தேவ ராஜ்யத்துக்காக. நீரே ஒரு தேவனின் ராஜாதி ராஜா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நீர் ஒருவர் என்று வெளிப்படுங்க. நீங்க வெளிப்படணும் இந்த ஆண்டவர் இந்த தேசங்கள்ல. அமெரிக்கா தேசத்துல வெளிப்படுங்க. அமெரிக்கா தேசத்துல ரட்சியுங்க. ஆண்டவரே, அந்த ரொம்ப இவ்வளவு பாவம் செய்ய ஒரு வீசம் மன்னிங்க. ஆண்டவரே, நாங்க கடந்த நாட்கள்ல கடந்த மாசங்கள்ல நாங்க பார்த்தோம் இவ்வளவோ கொடுமையான காரியங்களை சின்ன பிள்ளைகளை கொண்டு செய்திருந்த அந்த மனுஷன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்து அந்த மனுஷனை மனம் திரும்பி குணப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் ஒரு தேசத்தின் தலைவர். அவரால் அந்த தேசம் தீட்டுப்பட்டு அந்த தேசம் அழிக்காதபடி நாங்க திறப்புல நின்று செபிக்கிறோம். நீர் அழித்து போடாதீங்க. அந்த தேசத்துக்கு மனம் இருங்க. அந்த தேசத்தின் மனுஷனுக்கு அதிகாரிக்கு மனம் இறங்குங்க. ஒரு வீசம் மன்னிங்க. அவங்க செய்யற பாவத்துக்காக நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். மன்னித்து அந்த தேசத்துல ஒரு ரட்சிப்பையும் எழுப்புதலையும் கட்டளையிடும்படியாக சோத்தரித்து சுமைக்கிறேன். சோத்தரித்து சுமைக்கிறேன் ஆண்டவரே. அரபு நாடுகள் முழுவதும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அரபு நாடுகளுக்கு அநேக பாவங்கள். வேலைக்கு போனவர்கள் வேலைக்கு ஆண்டவரே போயிட்டு தங்கட வேலையை செய்யாதபடி பாவங்களுக்குள்ள ஆணும் பெண்ணுமாக ஆண்டவரே அப்பா விபச்சாரம் கட்டவிழ்க்கப்பட்டு ஆண்டவரே விபச்சாரத்துல விழுந்திருக்கிற அந்த ஆண்டவரே அரபு நாடு என்றாலே ஒரு விபச்சார நாடு. எகிப்து என்றாலே எகிப்தின் அடிமை அது. அவர்கள் எல்லாம் நீர்தான் மன்னிக்க வேணும். அவர்களுக்கு அறியாம செய்யறாங்க. அந்த அறியாம இருள் விலகட்டும் அந்த அரபு நாடு முழுவதும். அந்த அரபு நாடு முழுவதும் ரட்சியுங்க. அரபு நாட்டு மன்னர்களை ரட்சியுங்க. அந்த தேசத்துக்குள்ள நம்முடைய அந்த ரூபா காற்று, அந்த ரட்சிப்பின் காற்று, அந்த ரட்சிப்பின் மழை ஆண்டவரை கடந்து செல்லும்படியாக இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய ரத்தத்தினாலே கழுவிடுங்க, சுத்திகரிங்க. அப்போதுதான் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஆண்டவரை அப்போதுதான் நம்மை தரிசிப்பார்கள். என் தேவனை இரக்கம் செய்வீராக. என் தேவனை கிருபை செய்வீராக. என் தேவனை ஆளுகை செய்வீராக அந்த அரபு நாடு முழுவதும். அதே போல பாகிஸ்தான் தேசத்தை ஆளுகை செய்யுங்க. அது உம்மாலே ஆண்டவரே அந்த தேசம் ரட்சிக்கப்பட்டு உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக உம்முடைய நாமம் வெளிப்படும்படியாக சோத்தரித்து செபிக்கிறேன். அங்கேயும் பாவியா இருக்கிறாங்க. கிறிஸ்தவரை கொலை செய்றவங்க இருக்கிறாங்க. அந்த கிறிஸ்தவர குற்றமற்ற ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தின் நிமித்தம் அந்த ரத்தத்தை நினைவு கூர்ந்து என் தேவன் அந்த இடத்திலே அந்த ஜனங்களை ரட்சிப்பீராக. பாகிஸ்தான் தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதாக சொல்லி சோத்தரித்து ஜெபிக்கிறேன். சாத்தான் வெக்கப்பட்டு போகும்படியாக உம்முடைய ஜீவ ரத்தத்தை கொண்டு பாகிஸ்தான் தேசத்தை விடுதலையாக்கி ஜெபிக்கிறேன். அரபு நாடுகள் நம்முடைய ஜீவ ரத்தத்தை கொண்டு சத்ருவானும் வெக்கப்பட்டு போக முடியாது. நம்முடைய ஜீவ ரத்தத்தை கொண்டு விடுதலையாக்கி ஜெபிக்கிறேன் அரபு நாடெல்லாம். ஹல்லேலூயா ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே இஸ்ரவேலை எருசலேமை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அது உம்முடைய கரத்துல இருக்கிறது. அது உம்முடைய கரத்துல இருக்கிறது. அவங்களும் வணங்கா காலத்துள்ள ஜனங்கள். ஆனாலும் ஆண்டவரே கோழி தன் சிறகுகளை குஞ்சுகளை மூடிக்கொண்டது போல உம்முடைய சிறகுல ஆண்டவரை மூடிக்கொண்டிருக்கிறீங்க. உம்முடைய வல்லமை அவர்கள் மேல இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் அறியாம இருவிலகி பாவத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை எருசலேம் ஜனங்களையும் ஆண்டவரை மறுபடியும் ஒரு வீசை மன்னித்து மனமிறங்கி தேவனே உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து நிக்க கட்ட கிருபை செய்யுங்க. 12 கோத்திரங்களை விடுதலை ஆக்குங்க. வணங்கா காலத்துல ஜனங்களை என் தேவனை வணங்க செய்யும்படியாக உம்மாலே ஆகும் இந்த காரியம். அவர்களை வணங்க செய்யுங்க. அவர்களை ஆண்டவரை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த செய்யுங்க ஆண்டவரே. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையான மகிமை ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல எருசலேம் மேல ஆண்டவரே சமாதானத்தை கட்டளையிட்டு ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே அவர்களை தொட்டு வழி நடத்தும்படியாக இரக்கமுள்ள தேவனே அப்பா அந்த ஜனங்கள் மேல இரக்கம் வைத்திருக்கிறீங்களே. இன்னும் அவங்க இரக்கத்தை தெரியாதபடி மனம் திரும்பாதபடி இருக்கிற அந்த ஜனங்கள் மேல தேவனுடைய ஆண்டவரை மகிமை இறங்கி மனம் திரும்பி குணப்படட்டும். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. ஆண்டவரே நீர் வருகிற போதும் அவர்கள் உண்மை காண்பார்களே, உண்மை காண்பார்களே ஆண்டவரே. 12 கோத்திரம் விடுதலையாக்கப்பட வேணுமே. அந்த 12 கோத்திரம் ஆண்டவரே மறுரூபப்பட வேணுமே ஆண்டவரே. மறுரூபப்படுத்துங்கப்பா.
இஸ்ரவேலுக்குள்ள ஆண்டவரை அழிக்கப்பட்ட எல்லா பொருள் சேதங்களும் மறுபடியும் ஒரு விளைச்சலை கொடுங்க, மன்னித்து விளைச்சலை கொடுங்க. நீங்க விளைச்சலின் தேவன் ஆண்டவரே. அப்பா விளைச்சலை கொடுங்க ஆண்டவரே. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேனப்பா, நன்றி செலுத்துகிறேனப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவரை ஜீவ ரத்தத்தை கொண்டு வேலி அடைக்கிறேன், எல்லையெல்லாம் வேலி அடைக்கிறேன். எருசலேமை ஆண்டவரே உம்முடைய சமாதானம் உண்டாகி உம்முடைய சமாதானத்தில் அவர் ஆண்டவரே அப்பா அந்த ஜனங்கள் வாழ கிருபையை கொடுக்கும்படியாக ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு சமாதானத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் சுகித்திருப்பதாக என் தேவன் ஆளுகை செய்வீராக. சத்ருவானவன் வெட்கப்படும்படியாக உம்முடைய கரம் உயர்ந்திருக்கட்டும், சத்ருவானவன் தாழ்ந்து போகட்டும். நீர் அந்த தேசத்துல பெருகணும், ஜனங்கள் சிறிய போகணும் ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரர் நிமித்தம் அந்த தேசத்துல ஒரு சேமத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளையிட்டு ஆண்டவரே அந்த ஜனங்களுக்கு கிருபை செய்யுங்க. இஸ்ரவேல் ஆண்டவரே, இஸ்ரவேல், ஈரான், ஈராக் தேசங்கள், அமெரிக்கா தேசத்துல எல்லாம் ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே இந்த பிரச்சனையில இந்த யுத்தத்துல காயப்பட்டு ஆண்டவரே அப்பா கைகால் இழந்து இருக்கிறாங்க, வருத்தப்பட்டு இருக்கிறாங்க ஆண்டவரை. உயிருக்கு போராடி கொண்டிருப்பாங்க, மருந்து இல்ல ஆண்டவரே, ஆகாரம் இல்ல, தண்ணி இல்லாம தங்குறதுக்கு வீடு இல்லாம இருப்பாங்க ஆண்டவரை. எல்லாம் சிதறடிக்கப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் மன்னிங்க, மன்னித்து ஆண்டவரே அவர்கள் தேவைகளை சந்திங்க, அவர்கள் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. நீங்க செய்வீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த தேசம் எல்லாம் ஆண்டவரே வறுமை வரும் என்று சொல்லி ஆண்டவரே மனுஷருடைய அவதூறு எல்லாம் வறுமையை கொண்டு வராதபடி, மனுஷருடைய பேச்சல்ல என் தேவனுடைய நினைவுதான் எல்லாம் நடக்கும், என் தேவன் சொன்னபடிதான் எல்லாம் நடக்கும் ஆண்டவரே. நீர் வறுமையை தரமாட்டீரன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். எல்லாம் புதிதாகின ஆண்டவரே, பழையனெல்லாம் கடந்தன, புதிதான ஆசீர்வாதம் ஆண்டவரே நீர் கட்டளையிட்டு எல்லாம் மறுபடியும் திருப்பிக் கொள்வாய் என்று மறுபடியும் எல்லா சகல ஆசீர்வாதத்தை தேசம் முழுவதும் கட்டளையிட போறீர். ஈரான், ஈராக் தேசம் ஆண்டவரே, இஸ்ரவேலுக்குள்ள, அமெரிக்கா தேசத்துக்குள்ள ஆண்டவரே அப்பா அரபு நாடுகளுக்குள்ள எவ்வளவோ சேதங்கள், அழிவுகள், நாச மோசங்கள் எல்லாவற்றையும் மறுபடியும் நீர் திரும்பி கொடுக்க போறதுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் செய்ய வல்லவர். உம்முடைய ஆசீர்வாதம், நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை சத்ருவானவனும் மனுஷனும் மனுஷிக ஆவியும் ஆண்டவரை பெருமை உள்ள மனுஷனும் துன்மார்க்கனும் சன்மார்க்கனுமா அழித்து போட்டாங்க. ஆனாலும் என் தேவன் இரக்கம் உள்ளவர். ஜனங்களை அழிக்க சித்தமில்லாமல், நான் அழிக்க சித்தமில்லாமல், நான் அழிக்க விருப்பம் இல்லாமல் நான் கடந்து செல்றேன் என்று சொன்ன தேவன் இவர்கள் எல்லாம் மன்னித்து மறுபடியும் ஆண்டவரே இந்த தேசங்களுக்குள்ளாக என் தேவனுடைய கிருபையின் ஆசீர்வாதம் வர கர்த்தர் கிருபை செய்யும்படியாக உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா ஆண்டவரே, உடைய கிருபை விளங்கட்டும் அப்பா ஆண்டவரே, உம்முடைய மகிமை விளங்கட்டும் அப்பா ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா அதே போல தகப்பனே ஆண்டவரே அப்பா அந்த சிறு பிள்ளைகளுக்கு வியாதியா இருந்தவர்கள் வியாதியிலிருந்து விடுதலையாக்கி அவர்களை சிறு வயதிலே கர்த்தர் அறிவு வளர கர்த்தர் கிருபை செய்யும்படி ஆகும்படிய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வியாதியில் படுக்கிற சிறு பிள்ளைகள் எல்லாம் இந்த நேரத்துல சுகமடையும்படியாக இயேசுவின் நாமத்தை சொல்லி நான் ஆண்டவரே ஜெபிக்கிறேன். அப்பா அவர்கள் சுகமடையட்டும். வாலிபர்கள் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்க பார்த்தோம் ஆண்டவரே ஆக்சிடென்ட்ல ஆண்டவரே அப்பா கால் முறிஞ்சு கை முறிந்த ஆண்டவரே அப்பா மோட்டார் பைக் ஓட்ட தெரியாது, வாகனங்களை ஓட்ட தெரியாதபடி ஆண்டவரே குடி போதையில ஆண்டவரே ஞானம் இல்லாமல் வாகனங்களை ஓட்டி கொண்டு ஆண்டவரே தற்கொலைகள் ஆண்டவரே அப்பா முறிந்து விழுந்து ஆபத்துல விபத்துல சிக்கி கொண்டிருக்க ஒவ்வொரு வாலிபர்களை நீர் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உலக அன்பு உலக மாயில சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்களையும் இயேசுவின் நாமத்தை சொல்லி விடுதலையாக்கி செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை சொல்லி நான் விடுதலையாக்கி செபிக்கிறேன். கர்த்தர் இந்த இடத்துல இறங்கி உம்முடைய கரத்தினால் இவர்களுக்கெல்லாம் சுகம் கொடுத்து ஆண்டவரே தேவ ராஜ்யத்துக்கு நேராக நடத்தும்படியாக ஆண்டவரே விடுதலை கொடுப்பீராக. சத்ருவானவன் வெக்கப்பட்டு போகும்படியாக உம்முடைய ரத்தம் அவர்களுக்கு கிரியை செய்யட்டும். சத்ருவானவன் வெக்கப்பட்டு போகும்படியாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்ப அந்த இடத்துல சிறுபிள்ளைகளுக்குள்ள வாலிபர்களுக்கு அநேக பாவக்கட்டுல கட்டப்பட்டு கிடக்குறாங்க ஆண்டவரே. அப்பா வாலிபர்கள் கட்டப்பட்டு கிடக்குறாங்கப்பா, அவர்களை விடுதலையாக்க யாரும் இல்ல. அந்த சிறைச்சாலைகளை நான் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அந்த பாவத்துல இருக்கிற சிறைச்சாலையில் அந்த வாலிபர்களை இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜீவ ரத்தத்தை கொண்டு விடுதலையாக்கி செபிக்கிறேன். ஜீவ ரத்தத்தை கொண்டு விடுதலையாக்கி செபிக்கிறேன். என் தேவன் ஆண்டவரே சத்ருவானவனை வெட்கப்படுத்தி நீர் மேன்மைப்படும்படியாக உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக விடுதலையாக்கி செபிக்கிறேன். அப்பா கிரியே செய்யுங்கப்பா அந்த இடங்கள்ல. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அதே போல தகப்பனே ஆண்டவரே ஆவியானவரே உம்முடைய நாமம் தான் இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே மகிமைப்பட வேணும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா இந்த ஹாஸ்பிட்டல்ல கேன்சர்ல இருக்கிறாங்க ஆண்டவரே அப்பா
எத்தனையோ டிவி வருத்தத்துல இருக்கிறாங்க ஆண்டவரே, எய்ட்ஸ் வியாதியில இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே அப்பா மன்னித்து சோத்தரிக்கிறேன் அப்பா. மன்னித்து மனமிறங்கி அப்பா ஆண்டவரே இவர்களை விடுதலையாக்குங்க, விடுதலையாக்குங்க, விடுதலையாக்குங்க. கேன்சர் கட்டிகள் சுகமாகட்டும் அப்பா. கேன்சர் வியாதியில இருந்து இவர்களை விடுதலையாக்குங்க. ஒவ்வொரு வியாதியிலையும் இருக்கிற ஆண்டவரே வயதான தாய் தகப்பன், ஆண்டவரே வாலிபர்கள், ஆண்டவரே குடும்ப கணவர் மனைவி எல்லாம் விடுதலையாக்கப்படட்டும் ஐயா, விடுதலையாக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே சோத்தரிக்கிறேன் அப்பா. பில்லி சூனியங்களால ஆண்டவரே அப்பா குடும்பங்களுக்குள்ள செய்து வைத்து குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே அப்பா கணவரை மனைவி விழுத்தி மனைவிய கணவர் விழுத்துகிற ஆண்டவர் இந்த பில்லி சூனிய மந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் செயலற்று போகட்டும் அப்பா, செயலற்று போகட்டும் அப்பா. ஆண்டவரே வாழ்றது கொஞ்ச நாட்கள், அதை அறியாதபடி ஆண்டவரே, அறியாதபடி அந்த நிர்விசாரமான காரியங்கள் ஆண்டவரே அந்த சிந்தை மண்டலங்கள் கட்டப்பட்ட நிலையிலிருந்து இதை செய்யறாங்கப்பா. பாரதூரமான பாவங்களை செய்யறாங்கப்பா ஆண்டவரே. அப்பா தங்களுக்கு தாங்களே ஆண்டவரே தீவினை வருவித்துக் கொள்றாங்கப்பா. அப்படியாப்பட்டவர்கள் எல்லாம் விடுதலையாக்கப்படுவார்களாக, விடுதலையாக்கப்படுவார்களாக அப்பா, விடுதலையாக்கப்படுவார்களாக ஆண்டவரே. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் அப்பா ஆண்டவரே. நீங்க உதவி செய்து இந்த ஜனங்களை விடுவீங்க ஆண்டவரே, விடுவீங்கப்பா ஆண்டவரே. தேசத்தின் ஜனங்களை விடுவீங்கப்பா, 5 கண்டு ஜனங்களை விடுவீங்கப்பா ஆண்டவரே. ஊழியக்காரரை விடுவீங்கப்பா. ஊழியக்காரர் எத்தனையோ பாவத்துல விழுந்திருக்கிறாங்கப்பா. சபைகள் இன்னும் பரிசுத்தமாக வேண்டுமே ஆண்டவரே, பின்மாரியை வாஞ்சிக்க வேணுமா ஆண்டவரே. அதை இல்லாதபடி இருக்கிற இந்த ஆண்டவரே ஊழியக்காரர்கள் சபைகள் எல்லாம் ஒரு விசை ஆண்டவரே புது சிஷ்யா இருந்து புது சிஷ்யாய் ஆண்டவரை மாற்றுங்க சபைகளை, புது சிருஷ்டியாய் மாற்றும்படியாக சோத்தரித்து செபிக்கிறேன் ஆண்டவரே, சோத்தரித்து செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலதான் முடியும், கிருபையினாலதான் ரட்சித்தீர் ஆண்டவரே. கிருபையின் வல்லமை இறங்கும்படியாக அப்பா உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பா சுவிசேஷத்துக்கு போற ஆண்டவர் ஒரிசா பட்டணத்துல ஆண்டவரே அந்த தேசத்துல ஊழியக்காரன் மகன் ஊழியம் செய்ய போன இடத்துல அந்த மகனை அடிச்சு குற்றுயிராய் கை கால் எல்லாம் உடைச்சி ஆண்டவரே ரத்தமாய் கிடக்கிறதே அப்பா ஆண்டவரே. இப்படி கொடுமை செய்யறாங்க அந்த தேசத்துல ஆண்டவர். அந்த குற்றமற்ற நீதிமானுடைய ரத்தம் அதுல ஒரு எழுப்புதலை தரட்டும், ஒரு எழுப்புதலை கொடுங்க, ஒரு எழுப்புதலை கொடுங்க ஆண்டவரே. அதுக்காய் சோத்திரமப்பா, நீர் செய்வீரப்பா, நீர் மறக்காத தேவனப்பா. நீதிமானுடைய ரத்தத்துக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே கிருபை பாராட்டுகிற தேவன் ஆண்டவரே. சோத்திரமப்பா, சோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் அப்பா ஆண்டவரே. அதே போல லண்டன் தேசம் முழுவதும் உடைய கரத்துல கிழக்கு மேற்கு வடக்கு எல்லாம் உடைய ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அது லண்டன் தேசத்து அதிகாரிகளை நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த தேசத்தை நீர் இன்னும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த தேசத்துக்குள்ள எழுப்புதல் தாங்க. அநேக ஊழியக்காரர் இந்த தேசத்தின் ஊழியர்கள் ஊழியம் செய்தார்கள். அநேக கோதுமை மணிகளாய் விழுந்து கிடக்குறாங்க. ஊழியம் செய்துட்டு மறுபடியும் ஒரு கையளவு மேகம் பின்மாறி ஊற்றப்பட்டு மறுபடியும் அந்த ஊழியங்களை புதுப்பித்து தரும்படியாக கிருபையின் ஆசீர்வாதத்துக்காய் நான் ஜெபிக்கிறேன், சோத்திரத்தை ஜெபிக்கிறேன். சோத்திர பலியோட கூடிய கிருபையை கேட்டு நிற்கிறேன் ஆண்டவரை. எழுப்புங்க ஆண்டவரே. லண்டன் தேசத்துல வறுமையோ நாசமோசங்களோ ஆண்டவரே அழிவுகளோ ஆக்சிடென்ட்களோ விபத்துகளோ வராதபடி, வறுமைகள் ஆண்டவரே அப்பா கொள்ளை நோய்கள் வராதபடி இந்த தேசத்துல ஒரு சேமத்தை கட்டளையிட்டு பாதுகாத்துக் கொள்ளும்படியாக முடிய சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். லண்டன் தேசம் முழுவதும் நான் இருக்கிற மாவட்டத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். பொல்லாங்கன் எல்லாம் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தை சொல்லி. ரட்சிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா பொல்லாங்கனையும் கட்டி போடுகிற இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலே இந்த லண்டன் தேசத்தை மூடி ஆண்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சத்ருவானவன் வெட்கப்பட்டு போகட்டும். ஒரு எழுப்புதலுக்கான காரியம் வர முடியாதபடி சத்ருவானவன் தடைப்புற எல்லா காரியங்களும் அவன் வெக்கப்பட்டு போகும்படியாக ஜீவ ரத்தத்தை வைத்து மூடி ஜெபிக்கிறேன். கனடா தேசத்தை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கனடா தேசம் கிழக்கு மேற்கு வடக்கு ரத்தத்தினால் மூடி ஜெபிக்கிறேன். அந்த தேசத்துல ஒரு எழுப்புதலை காண முடியாதபடி இருக்கிற ஆண்டவரே பலவானுடைய திட்டங்கள் பலவானுடைய செயல்கள் எல்லாம் இயேசுவின் ஜீவ ரத்தத்தை வைக்கிறேன். அவன் வெக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் வெக்கப்பட்டு போடும். கனடா தேசத்துக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஒரு பின்மாறி ஊற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பாவங்கள் சாபங்கள் மன்னிக்கப்பட்டு ஒரு விடுதலை கொடுத்து தேசத்தினால் அந்த கனடா தேசத்தின் அதிகாரிகளை ரட்சிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறேன். ஜெசிலியாட மாவட்டங்கள் ஜெசிலியாட ஆண்டவர் இந்த கிராமங்கள் தெருக்கள் எல்லாம் ஒரு எழுப்புதலை தரும்படியாக சோத்தரித்து செபிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லா பலவானையும் நான் முந்தி கட்டி போடுகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இலங்கை தேசத்தை நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இலங்கை தேசத்துல தரப்புற எழுப்புதலுக்காய் சோத்திரம். இலங்கை தேசத்துல உம்முடைய நாமம் மகிமைப்பட போறதுக்காய் சோத்தரித்து செபிக்கிறேன். இந்தியா தேசத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இந்தியா தேசத்துல நல்ல ஒரு நீதிமானை கொண்டு நிறுத்த போறீரப்பா அந்த எலெக்ஷன்ல.
ஆண்டவரே அப்ப அந்த எலெக்ஷன்ல நீ நல்ல ஒரு நீதிமானை கொண்டு நிறுத்தி ரட்சிப்புக்கு ஏதுவாக அந்த நீதிமானை நடத்த போறேன். ஆண்டவரே இப்பதான் கிறிஸ்தவர்கள் ஒரு விடுதலை வந்தது என்று சொல்லத்தக்கதான் ஒரு விடுதலையை கொடுத்து அந்த இந்தியா தேசத்துல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ள போறதுக்காக சோத்திரம் 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 ஆவியானவரே. சோத்திரம் ஆண்டவரே, பாமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீ செய்ய போற காரியங்களுக்காக சோத்திரம் 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 ஆண்டவரே. ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு எழுப்புதலை தாங்க. ஆப்பிரிக்கா தேசத்தை கழுவி சுத்தியத்தை ரட்சிப்பை கொடுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, மலைகள் குன்றுகளுக்குள்ள இருந்து ஜெபிக்கிற சைனா தேசத்துல ஒரு எழுப்புதலை தாங்க. எழுப்புதலை கொடுங்க ஆண்டவரே. கொரியாவில் ஒரு பெரிய எழுப்புதல் மறுபடியும் வரட்டும் ஐயா. ஆண்டவரே, லண்டன்ல இருக்கிற வேல் தேசத்துல ஆண்டவரை ஒரு வாலிபனை எழுப்புறது போல என்ன மறுபடியும் ஆண்டவரை வாலிபரை கொண்டு எழுப்பி ஒரு எழுப்புதல் வரட்டும் தேசங்களுக்குள்ள. நன்றி செலுத்துகிறேன் அப்பா ஆண்டவரே. சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் ரட்சிக்கப்படட்டும். ஐரோப்பா தேசம் எல்லாம் ரட்சிக்கப்பட ஒரு எழுப்புதல் தரும்படியாக இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். நீர் எழுப்பினதான் சத்ருவான் வெட்கப்பட்டு போவான். அந்தி கிறிஸ்துல காலம் வர முன்னு ஆண்டவரை இப்பயே வந்துட்டு, ஆனாலும் ஆண்டவர் அவன் ஆதிக்கம் கொள்ளாதபடி என் தேவனுடைய ரத்தத்துக்குள்ளே தேசங்களை ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவனுடைய ரத்தத்தினாலே அந்த கிறிஸ்துவின் வெக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசானவன் வெக்கப்பட்டு போகட்டும். தேவன் நீர் மேன்மைப்படும்படியாக உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவர். ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்ப அந்த காட்டுவாசிகளுக்குள்ள ஒரு எழுப்புதலை தாங்க. அவர்களுக்கு விசேஷம் சொல்ல இந்த தேவன் உங்களுடைய ஊழியக்கார ஜனங்களை அனுப்பி இருக்கிறீங்க. இன்னும் அனுப்புங்க. அந்த காட்டுவாசிகளுக்குள்ளே அவர்களும் ஒரு மனிதர், அவர்களே நீர் தான் உருவாக்கினீர். அவர்களும் ரட்சிக்கப்பட கர்த்தருடைய கரமும் கர்த்தருடைய கிருபையும் அவர்கள் மேல் இருக்க கட்ட கிருபை செய்யும்படியாக உங்களுடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, உங்களுடைய கிருபை விளங்கட்டும் அப்பா. உம்முடைய கிருபை விளங்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய மகிமை விளங்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. நீ ஜெபத்தை கேட்கிற தேவன் ஆண்டவரே. அந்த ஜெபத்தின் வல்லமாய் ஆண்டவரே, இந்த ஸ்தலத்துல நான் ஏறெடுத்து ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆண்டவரே உம்முடைய செவிகள் திறந்திருக்குதுன்னு சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க செவிகளை திறந்த ஆண்டவரே. அப்பா, என் விண்ணப்பத்தை கேட்டு ஒரு எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தேசங்களை சமாதானத்தையும் சேமத்தையும் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சேமத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிட்டு ஆண்டவரே, சிறியோரையும் பெரியோரையும் எழுப்பும்படியாக ஊழியக்காரர் எழுந்து பிரகாசிக்கப்படும்படியாக தேவ ராஜ்யத்துக்கான ஆண்டவரை எழுப்புதல் தேசம் முழுவதும் ஒரு பின்மாறி ஊற்றப்படும்படியாகவும் இயேசுவின் நாமத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அலப்புகிற ஜெபம் இல்ல, பாரமான ஜெபங்கள் ஊழியக்காரர் எடுக்கும்படியாகவும் ஆண்டவரை அலப்புகிற ஆண்டவரை மூடத்தனத்தி ஜெபம் அல்ல ஆண்டவரை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து எட்டக்கூடிய ஜெபங்கள் ஆண்டவரே பிரியமானது. தேசத்தின் ரட்சிப்புக்காக, தேசத்தின் மனம் திரும்புதலுக்காக ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரே. கிருபை செய்ங்க ஆளுகை செய்ங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இனி வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். வல்லமையா எடுத்து இந்த இடத்துல பயன்படுத்துங்க. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். ஜெசிலியா குடும்பத்தை நான் மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். யாரெல்லாம் வியாதியோட பலவீனங்களோட இருக்கிறார்களோ எல்லாரும் ஆண்டவரே இந்த நாளையத்துல பரிசுத்த ஆவியோட ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ரீட்டாமாவின் ஜெசிலியா நம்முடைய கருத்துக்குள்ள பரிசுத்த ஆவியோட ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சோபல் ஆரோக்கியமா இருந்து நீடிய ஆண்டவரை ஆயுசு நாட்களை கூடி கொடுத்து என்னும் ஊழியம் வல்லமையாய் செய்ய, இன்னும் அநேக ஆத்மாக்களை தேவ ராஜ்யத்துக்கு நேராக நடத்த, என் ஊழியர்களை எடுத்து ஆண்டவரை உற்சாகப்படுத்தி நடத்த, என் ஊழியங்கள் பல ஊழியங்கள் செய்ய இயேசுவின் நாமத்தினாலே நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, நீங்க ஆளுகை செய்யுங்க. எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் பலத்தை கொடுங்க. அது தேவ பலமா இருக்கட்டும், தேவ ஞானமா இருக்கட்டும், தேவ அறிவா இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்க கொடுத்து உங்களோட ஆளுகைக்குள்ள எல்லாரையும் என்னையும் குடும்பங்களை கூட நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உங்களோட மகிமை எங்கள் மேல் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. அடுத்த கிழமை வந்து சேர மட்டும் ஆண்டவரே. அடுத்த கிழமை வந்து இந்த ஊழியங்களை செய்ய மட்டும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை என் மேலும் என் குடும்பங்கள் மேலும் இருக்கட்டும். அதிகமான ஊழியங்கள், அதிகமான ஜெபிக்க ஆண்டவரே, பல்லோ ராஜ்யம் ஆண்டவரே எங்களுக்குள்ள வந்து ஆளுகையை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே நன்மையால் திருப்தியாக்கி தருவீராக ஆண்டவரே. தாவீது நாளுக்கு நாள் ஆண்டவரை ஆண்டவர் விருத்தி அடைந்தது போல நாங்களும் எங்களோட ஊழியங்களும் ஆண்டவரை விருத்தி அடைய செய்வீராக. எங்களுக்குள்ள இருக்கிற பட்டு போன கோள்கள் எல்லாம் துளிர்விட செய்வீராக. சோத்திரம் ஆண்டவரே. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வானொலியிலிருந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பேராக குடும்பமாக முடிய ஆண்டவரே கல்வாரி சிலுவைக்குள்ளே பரிசுத்த ஆவியோட ஆளுகைக்கு நான் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, மக்கள் நன்றி செலுத்துகிறேன்.
என் ஜெபத்தை கேட்ட தேவனுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆடுக்குடைய ரத்தத்தின் சாட்சியில வசனத்திலும் ஆண்டவரே நான் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களை நான் ஜெயமெடுத்து ஜெபிக்கிறேன். ஜெயமெடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெஸ்லியா, God bless you. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் ஜெபங்களை ஒப்புவித்தீர்கள். கத்தர் தந்த தாளந்துகளை கத்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் கத்தர் விட்டு சென்ற அந்த கட்டளையின்படி ஊழியங்களை செய்ய கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தருடைய காரியங்களுக்காக ஊழியங்களுக்காக வழிநடத்த கத்தர் உதவி செய்கிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். கத்தரை சித்தமானால் இரவு நேரத்திலே நித்திய வெளிச்ச நேரத்திலே நேற்றைய நாளை போல இணையுங்கள். அதே வேளையிலே நாளை காலை வேளையில் இணையுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன், 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 ஆமேன். God bless you. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சிஸ்டர் மேரி ராஜேந்திரன் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து கத்தரண்டை ஜெபங்களை ஒப்புவித்தார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்தில் ஒப்புவிப்போம். கத்தரை நாமத்தை உயர்த்தி கேட்கின்ற ஒருவரும் அதே வேளையில் இந்த ஜனங்கள் தங்களுக்காக ஜெபிக்கிறார்கள் என்ற ஒரு வாஞ்சை அவர்களுக்கு ஒரு கொஸ்டின் வர வேண்டும். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராமா. God bless you. ஆமேன், ஆமேன்.